அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு 7ஆம் வகுப்புக்குரிய திறன் கணக்கு 12 இயல் முழுக்களின் மீதான செயல்பாடுகள். பின்வரும் முழுக்களை ஏறுவரிசை மற்றும் இறங்குவரிசையில் எழுதுக. அதில் இரண்டாவது கணக்காக பார்க்க போகிறோம். ஏறுவரிசையில் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம், அடுத்து இறங்குவரிசையில். ஏறுவரிசை என்ன செய்யணும்? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எடுத்து எழுதுறது ஏறுவரிசை. இந்த வரிசையில் இப்போ இன்னைக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே மிக சிறிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா -40. அடுத்ததாக -27. அதுக்கு பிறகு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -6, -5, அடுத்து -1, அப்புறம் என்ன இருக்கு 0. அப்புறம் மிகை முழுவில் இருக்கிறதுல மிக சிறிய நம்பர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4, அடுத்து 8, அடுத்து 13, அடுத்ததாக கடைசியாக 23. இப்போ இருக்கிற நம்பர்லாம் ஏறு வரிசையில் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எடுத்து எழுதிட்டோம். அடுத்து இறங்கு வரிசையில் எழுதுறப்ப என்ன செய்வோம்? பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை நோக்கி எடுத்து எழுதணும். அப்படி பார்க்குறப்ப இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? 23. அடுத்து என்ன இருக்கு? 13. இந்த 13 டிக்கெட் அடிச்சிட்டேன். அடுத்து என்ன வருது? 8. அப்போ ஏறு வரிசையில் எழுதுறதே அப்படியே பார்த்து பெரிய நம்பர்லேருந்து எடுத்து சிறிய நம்பரை நோக்கி எடுத்து எழுத வேண்டியதுதான். 8. அடுத்து அதுக்கு பிறகு 4, அதையும் டிக்கெட் அடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு என்ன? 0. அதுக்கு பிறகு என்ன? -1. அதுக்கு பிறகு -5. அதுக்கு பிறகு என்ன இருக்கு? -6. அதுக்கு பிறகு -27. அதுக்கு பிறகு கடைசியாக என்ன இருக்கு? -40. -27 அடிச்சிட்டேன், -40 அடிச்சிட்டேன். எல்லா நம்பருமே அடிச்சாச்சு. இறங்கு வரிசையில் பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பராக எடுத்து எழுதியிருக்கிறேன். புரிஞ்சுங்களா?